வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஃபின்டெக் வாத்தியார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமே வர்சஸ் நியூ டேக்ஸ் ரெஜிமே ஆன் திஸ் ஃபினான்ஷியல் கேலண்டர். 2026ல் 10 லட்சம் சம்பளம் வாங்குறவங்க கூட அன்னெசரியாக டேக்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமே நல்லதா இல்லை நியூ டேக்ஸ் ரெஜிமேவா? எது ஸ்மார்ட் சாய்ஸ்? பல பேர் இன்னும் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. டிடக்ஷன் யூஸ் பண்ணலாமா இல்லை நியூ டேக்ஸ் ரெஜிமேவே செலக்ட் பண்ணலாமா? எது அதிகமாக சேவ் பண்ணும்? இந்த 60 செகண்ட்ஸ் வீடியோ உங்கள் டேக்ஸ் ஃபியூச்சரையே சேவ் பண்ணும். ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமே. இந்த ரெஜிமேல நீங்கள் ஏடிசி, ஹெச்ஆர்ஏ, ஹோம் லோன், இன்சூரன்ஸ் மாதிரி டிடக்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருந்தால் டேக்ஸ் குறையும். நியூ ரெஜிமே, இதில் குறைஞ்சபட்ச டேக்ஸ் லேப்ஸ் ப்ளஸ் நோ டிடக்ஷன்ஸ், சிம்பிள் ஃபைலிங், லெஸ் ஹெடேக். எஸ்பெஷலி யங் பீப்புள் இது அதிகமாக சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமே தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா டிடக்ஷன்ஸ் நிறைய காமிக்க முடியும். பட் சேலரி வந்த உடனே நான் என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்ற டைப் இருந்தால் உங்களுக்கு நியூ ரெஜிமே தான். அதனால் ஒருத்தருக்கு பெஸ்ட்டுன்னு சொல்கிறது இன்னொருத்தருக்கு பெஸ்ட்டாக இருக்க முடியாது. உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரெஜிமே தான் பெஸ்ட். கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீங்கள் எந்த ரெஜிமேவை யூஸ் பண்ணுறீங்க, ஓல்டா இல்லை நியூவா? இந்த மாதிரி ஈஸி ஃபினான்ஸ் வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மணி சேவ் பண்ணுறவங்க தான் ஃப்யூச்சரில் ஸ்மார்ட்டாக வாழ்வாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஃபினான்ஷியல் சீக்ரெட்டோட உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபின்டெக் வாத்தியார். நன்றி, வணக்கம்.